நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? அவன் பேர் என்ன? சூர்யாவா? அவன் மேட்ர நான் ஈஸியா ஹேண்டில் பண்ண நீ. அதுவா? இந்த பக்கம் அன்னிக்கிட்ட சண்டை போடுற மாதிரி போட்டு அவங்க மனசுக்குள்ள இருக்க காதல தூண்டி விடுற. யாரு தல நீ? ஆமா, இத்தனை நாளா நீ எங்க இருந்த? பாரேன், இது தெரியாம இத்தனை நாளா லவ் ஃபெயிலியரு, டைவர்ஸு, லைஃப் ஃபெயிலியர்னு சுத்தி நிற்கிறானுங்க. அவனுக்கு எல்லாருக்குமே ஒரு நாள் உட்கார வச்சு கிளாஸ் எடுத்தல. உன்னை மாதிரி ஒருத்தவனோட அட்வைஸ் கிடைச்சதுன்னா எவனுக்குமே லவ் ஃபெயிலியர் வராது, டைவர்ஸ் ஆகாது, லைஃப் ஃபெயிலியரும் ஆகாது. டேய் ரொம்ப ஓவர் ஆகுதுடா. அட அப்படிலாம் இல்ல தல, நசந்தல. யோ, உன் அருமை என்னன்னு உனக்கே தெரியலையா? பேசாம நம்ம இங்க லேத்து பற்ற போட்டதுக்கு பதிலா இங்க காதல் முறிவு, திருமண முறிவு தடுத்து நிறுத்தப்படும்னு ஒரு அறிவுரை மையம் மட்டும் திறந்தன்னு வச்சுக்கோ. கல்லா கட்டும் தல. வாடா முரளி, ஞாபகம் இருக்குல்ல நான் சொன்னதெல்லாம்? இருக்குண்ணா. வேலை கரெக்டா இருக்கணும், இருக்கிற ஆர்டர்லாம் கரெக்டா கொடுத்துரு. ஓகேண்ணா. தல இது டேய் வா போலாம். என்ன தல, எனக்கு லேத்து வேலை தெரியாதுதான், அதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன்ல. பின்ன கத்துக்கிட்டு நானே எல்லாத்தையும் பண்ண மாட்டேனா? அதுக்குள்ளே சப்ஸ்டியூட்டுக்கு ஆள்லாம் போட்டு வச்சிருக்கேன். என்ன நான் அசிங்கப்படுத்துறியா? இல்லடா. இல்லை தல, எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரும்னு தோணல. நான் இருக்கும்போது நீ இன்னொருத்தனை வேலைக்கு போட்டிருக்கேன்னா அப்ப நான் இருக்கிறதுக்கு என்ன மரியாதை? இல்லை தல, இது சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன். டேய் டேய் உன்ன நம்ம போறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குடா. நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது, ரொம்ப முக்கியமான வேலை. அங்க போறோம், அது வரைக்கும் அவன் கடையை பார்த்துப்பான், அவ்வளவுதான். கடையை பார்த்துப்பானா? எங்க போறோம்? ஒரு தரமான சிறப்பான சம்பவத்தை செய்ய கிளம்புறோம், வா போலாம். தரமான சிறப்பான சம்பவமா? சரி, அதான் எங்க போறோம்? தல சம்மதி இல்ல தல உனக்கு? ஏன்டா? இல்ல, அண்ணி உன்னை கண்டாலே ஆகலன்றாங்க, வீட்டு பக்கமும் வரக்கூடாதுன்றாங்க. ஆனா அவங்கள பாக்குறதுக்காக கலெக்டர் ஆபீஸுக்கே வந்திருக்க பத்தியா? நீ எல்லாம் வேற மாதிரியா? என்னப்பா உள்ள போகாம இங்கே உக்காந்துட்ட? மாஸ்டர் ஒரு டீ. சரிங்க சார். டீயா? யோ எனக்கு 2 டீ. இந்தாங்க சார். எனக்கு தான். நன்றிண்ணே. ஏப்பா, இந்த கடையில் டீ குடிக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்த? இருந்தாலும் பரவாயில்லப்பா, சும்மா சொல்லக்கூடாது. இப்போ நமக்கு பிடிச்ச பொண்ணை சைட் அடிக்கிறதுக்காக நம்ம பசங்களாம் என்ன பண்ணுவானுங்க? டீ கடை, பஸ் ஸ்டாண்டு, காலேஜ் வாசல்னு காத்து கிடப்பானுங்க. ஆனால் நீ ஒரு படி மேலே போய் கலெக்டர் ஆஃபீஸ் வெளியே இருக்க டீ கடையிலே உட்காந்து உன் ஒய்ஃபை சைட் அடிக்கிற பத்தியா? பலே ஆலியா நீ. இங்கே சுடு தண்ணி தானே? யாரு அது? 2 பேர் நிக்கிறானுங்களே, அவனுக்கு தான் காதல கம்பல் போட்டிருக்கான் பாருங்க. ஒரு டைம் தான் வந்தவனே முடிச்சிட கூடாதுடா. தல, அவனுக்கு யாரு? அண்ணி தெரிஞ்சவனுங்களா? இப்ப தெரிஞ்சிடும். இன்னும் 2 டீ. தல, என்னால இதையே குடிக்க முடியல தல. எதுக்கு இன்னொன்னு சொல்றேன்? மூட்டு கூடி மூடிட்டு எப்படி குடிக்க முடியும்? இந்தாங்க சார். ஏப்பா, யாருக்கு அன்னிக்கு எடுத்துட்டு போற? ஒழுங்கா உட்காந்து குடி. ஒன்னுச்சும் சொல்ல மாட்டேங்கிற போ. ஏய், ஏய் யாரா நீங்க? யாரா? ஏய் விடு. ஏய் ஏய் என்ன ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க? நான் ஏன் மேடம் அவளுக்காக சாகணும்? என்ன வேணான்னு சொன்னவளுக்காக சாகிறதுக்கு நான் என்ன முட்டாளா? இல்ல மேடம், அவளை விட அழகா, அவளை விட திறமையா ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நான் வாழ்ந்து காட்டல. என் பேரு கண்ணன் இல்ல மேடம். அவ்வளவுதான். இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமான பைத்தியக்காரத்தனமான முடிவை எடுக்க கூடாது, புரியுதா?
இதுதான் கடைசி முறையா இருக்கணும். சரி, கீழே போலாம். வா வா வா. பா என்ன பொண்ணு பாது, சும்மா வா. இந்த வயசுல இவ்வளவு பெரிய பதவியில இருக்க, பேசி அவனை சாக விடாம காப்பாத்திருச்சே. திறமையான பொண்ணுதான். பரவாயில்ல தல, அண்ணி ஒன்ன மாதிரியே இருக்காங்க. சூப்பர் செலெக்ஷன். மேடம் நான் கை தட்டுங்கப்பா. சூப்பர் மேடம், சூப்பர். வாழ்த்துக்கள் மேடம். நல்ல வேலைக்கு அவனை காப்பாத்திட்டீங்க. பரவாயில்ல, கீழே குதிச்சிருந்தான்னா நம்ம பொழப்பு போயிருக்கு மேடம். மேடம், அது எப்படி மேடம்? தற்கொலை பண்ணிக்க போனவரை இவ்ளோ ஸ்மார்ட்டா பேசி கீழே கூட்டிட்டு வந்துட்டீங்க. தற்கொலை முடிவெடுக்கிற எல்லாருமே அவசரத்துல தான் முடிவெடுக்கிறாங்க. அந்த முடிவு தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு சில நிமிஷம் கிடைச்சாலே போதும். அவங்க மனசு திருந்திருவாங்க. அதுவும் இல்லாம தற்கொலைக்கு முயற்சி பண்றது சட்டப்படி குற்றம். அந்த மாதிரி தவறான எண்ணங்கள் வரும்போது அதுக்குன்னு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துல நிறைய சைக்காட்ரிஸ்ட நாங்க நியமிச்சிருக்கோம். அதுக்கு டோல் ஃப்ரீ நம்பரும் நாங்க கொடுத்துருக்கோம். அதனால இனிமே யாருக்கு இந்த மாதிரி எண்ணம் வந்தாலும் உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க அரசு தயாரா இருக்கு. நானும் ரொம்ப வருஷம் ஜெயில இருந்து திருந்தி வெளியே வந்து இப்பதான் ஒரு பிசினஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். என்னால யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது மேடம். கடையும் என்னோட சொந்த இடத்துல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது யாரோ வக்கரம் பிடிச்சவங்க, வன்மம் பிடிச்சவங்க என் பொழப்ப கெடுக்கிறதுக்குன்னே என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மேடம். ஆமா மேடம். என்னடா பாத்துக்கிட்டு இருக்க, சொல்லு. மேடம் மேடம், ஆமா மேடம், எங்க கடையை காலி பண்றதுக்கு யாரோ திட்டம் போட்டு வேலை பார்க்கறாங்க மேடம். அந்த மாதிரி தீய சக்திகள் கிட்ட இருந்து நீங்க உங்களால முடியும். நீங்க தான் எங்களை காப்பாத்தி கொடுக்கணும். விடே அந்த பேப்பர் கூடா. மேடம் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஐயோ ஐயோ மேடம், சாரி மேடம், சாரி 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 மேடம். நான் ஒரு நல்ல உழைப்பாளின்னு ஒரு சிபாரிசு லெட்டர் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் மேடம். உனக்கு தானே? எனக்கே சிபாரிசு தானே? அத பண்ணிட்டு தான் இப்ப நான் மறுவேலையே பாப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மரியாதையா வெளியில போ. இல்ல திரும்பவும் நீ வந்த இடத்துக்கே போக வேண்டியதாயிடும். ஓ மை காட், என்ன மேடம், ஒரு தனி மனுஷன் அவன் பிசினஸ் பண்ணா அவனை ஊக்குவிக்க சொல்லி கவர்மெண்டே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த கவர்மெண்டோட அங்கமா இருக்கிற நீங்க என்ன இப்படி டிமோட்டிவேட் பண்றீங்களே, இது நல்லாவா இருக்கு? அழுவாத்தால எனக்கு அழுவ வருது. இதுக்கு மேல இருந்து அடிப்பா? சரி, நீங்க ரொம்ப பெருந்தன்மையானவங்கன்னு நாங்க நினைச்சோம். ஏன் தப்பு தான்.